தமிழன் முன்னேறி வருகின்ற இடத்தில் முட்டுக்கட்டையாக தமிழகத்தின் எதிர்தான் இருப்பான் என்று தந்தை பெரியார் சொன்னார். அந்த வழியிலே அவர்தம் கூற்றை நிறைவேற்றும் வண்ணம் இன்றைக்கு தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை வெளிப்படுத்துகின்ற கீழடி ஆய்வின் முடிவை மறைக்கின்ற ஒன்றிய பாஜக அரசின் முடிவை கண்டித்து மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் என்கின்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கமைப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய தாய் கழகத்தின் ஆசிரியர் தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழர் தலைவர் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கியிருக்கின்ற துணைத் தலைவர் அன்பிற்குரிய கவிஞர் ஐயா கலிப்பூவின் அவர்களுக்கும் மேடையிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒத்த கருத்தை உடைய அனைத்து இயக்கத்தை சார்ந்த முன்னணி தலைவர்களுக்கும் முன்பாக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கொள்கை ஒன்றுதான் எங்களுக்கு உறுதிமிக்க ஒரே ஒரு செயல்பாடு, அது சுட்டரிக்கும் வெயில் என்றாலும் கடும் மழை என்றாலும் கவலை இல்லை என்று எங்களுக்கெல்லாம் உற்சாகம் ஊற்றிக் கொண்டிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற தோழமை கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். வரலாறு என்பது வடக்கிலே இருந்து எழுதப்படுவது கிடையாது, அது தெற்கிலிருந்து தொடங்கி எழுதப்படுவது என்றால் பேரறிஞர் அண்ணா. தெற்கிலிருந்துதான் எதுவும் தொடங்கும், ஆனால் தொடர்ச்சியாக தெற்குதான் வஞ்சிக்கப்படுவது என்பது வியட்நாமினுடைய ஒரு மிக பிரபலமான ஒரு பழமொழி. புரட்சி வீரன் ஹோசனன் அடிக்கடி அந்த பழமொழியை நினைவூட்டி பேசுவதாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் நினைவு கூர்ந்து எதனையும் தொடங்குகின்ற உயிர் சக்தி தெற்கிற்குத்தான் ஒன்று என்று இந்த இந்தியாவினுடைய வரலாறு காஷ்மீரத்திலிருந்து எழுதப்படுவது கிடையாது, கன்னியாகுமரியில இருந்து எழுதப்பட வேண்டும் என்று வள்ளுவர் சிலையை நிறுவினார். அந்த சிலையினுடைய 25வது ஆண்டு விழாவில் நிறைவு விழாவில் மிகச் சிறப்பாக நடத்தி காட்டி தொடங்குகின்ற எதுவும் தெற்கிலிருந்து மட்டுமல்ல, தொடங்கிய எதையும் தொடர்ந்து போராடி சிறப்பாக முடிக்கின்ற பெருமையும் தெற்கிற்குத்தான் உண்டு என்று நிலைநாட்டி இன்றைக்கு அனைத்தும் அனைவருக்கும் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகின்றார் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்றைக்கு இந்த அரும்பெரும் ஆர்ப்பாட்டத்தை ஐயா அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இதே தினத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணியின் சார்பில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரையிலே அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பண்பாட்டு பகைவர்களை, நம்முடைய இன எதிரிகளை நாம் மிக நன்றாக அறிவோம், உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம், இன்றைய தினத்திற்கான இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அறிந்த உணர்ந்த அந்த எதிரிகளை மிக மிக குறிப்பாக பாசிசத்தை தமிழகத்திலே வேரூன்ற துடிக்கின்ற RSS பாஜக அரசை மக்களிடையே தோளுரித்து காட்டுவதற்காகத்தான் இந்த எழுச்சி மிகுந்த போராட்டம். கீழடி என்பது நம்முடைய தமிழர் தொன்மையான பண்பாட்டை, நாகரிகத்தின் தாய்மொழி தெற்கு தமிழகம்தான் என்பதை உலகறிய உணர செய்திருக்கின்ற தாய்மொழி. அதனை மண்மூடி மறைக்கின்ற முயற்சியிலே இறங்கி இருக்கின்ற இந்த ஒன்றிய அரசை நாம் கண்டிப்பதோடு பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று எப்படி அவர்கள் ஒன்றொன்றாக இந்த உடை அணியுங்கள் என்றார்கள், இந்த உணவை சாப்பிடுங்கள் என்றார்கள், இந்த மொழியை பேசுங்கள் என்றார்கள். இன்றைக்கு இதுவல்ல வரலாறு என்பது, நாங்கள் சொல்லுவதுதான் வரலாறு. சரஸ்வதி நதி இருந்தது உண்மை, வேதகாலம் இருந்தது உண்மை, சமஸ்கிருதம் தான் ஆதிமொழி என்பது உண்மை என்று பிரித்து புரட்டுகிறார்கள். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கீழடியின் தொன்மையை, பெருமையை மூடி மறைக்கின்ற அந்த பாஜக அரசை கண்டித்து மிக அருமையான தீர்மானங்களை ஆசிரியர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு அன்பார்ந்த மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகிறேன். தோழமையுடன் அன்பிற்குரிய நண்பர் தலைவர் தொல் திருமா அவர்கள் அடுத்து தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு முடிவு குறித்தும் இதற்கான நிதியை தமிழ்நாடு அரசே ஒதுக்க வேண்டும் என்பது குறித்தும் இங்கே ஒரு கோரிக்கையாக வேண்டுகோளாக வைத்திருக்கின்றார். அவரையும் தீர்மானத்திலே இணைத்து உங்களிடையே பகிர்ந்திருக்கின்றார் ஆசிரியர். தமிழன் தாழ்ந்தால் நாங்கள் விட்டுக் கொடுப்போம்,
தமிழர் வாழ்ந்தால் நாங்கள் விட்டுக் கொடுப்போம் என்பதை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2019 இருந்து தொடர்ச்சியாக கீழடி குடித்து அந்த அறிக்கைகளை ஏன் ஒன்றிய அரசாங்கம் வெளியிட மறுக்கின்றது, ஏன் ஆய்வை எடுத்துவிட்டு கைவிடுகின்றது, தொடர்ச்சியாக அதனை தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும்தான் முன்னெடுக்க வேண்டுமா, ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளை வெளியிடுக என்று தொடர்ச்சியான போராட்டத்தை 19 இருந்து எடுத்து வருகின்றார். இந்த கணம் வரை அதில் கொஞ்சமும் தொய்வில்லாமல் எடுத்து வருகின்றார். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையும் அவருடைய கவனத்திற்கு சென்று அதில் மிகச் சரியாக ஒரு முடிவை எடுப்பார். மக்களுடைய எழுச்சி மிகுந்த போராட்டமாக அதனை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முனைப்பு இங்கே செயல்படப்படுகின்றது என்பதை அவர் மிக நன்றாக அறிந்தார். கீழடியிலே 16ஆம் ஆண்டு 1ஆம் 2ஆம் 3ஆம் கட்ட ஆய்வுகளை ஒன்றிய அரசாங்கம் நடத்துகின்றது. 6லிருந்து 9ஆம் கட்ட அகழாய்வுகளை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிறது. அந்த 1ஆம் 3ஆம் கட்ட அகழாய்வுகளை ஒன்றிய அரசாங்கம் வெளியிடவில்லை. வெளியிடுங்கள் என்று உயர்நீதிமன்றத்திலே சென்று மதுரை கிளையிலே வழக்கு பதியப்பட்ட பொழுது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்கிறது, இன்னும் 9 மாதங்களில் நாங்கள் அதனை வெளியிடுவோம் இருக்கிறது. 16 மாதங்கள் ஆகியும் அதனை வெளியிடவில்லை. இந்த நிலையில் நம்முடைய அகழாய்வு துறையினுடைய மிக விரிவான அறிக்கையை நண்பர் சொன்னதை போல 982 பக்க அறிக்கையை ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் சமர்ப்பிக்கின்றார். 2.5 வருடங்கள் ஆகிவிட்டன, பதில் கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக இந்த ஒன்றிய அரசாங்கம் ஆய்வாளரை பார்த்து என்ன சொல்கின்றது, சமர்ப்பிக்கப்பட்ட உங்கள் அறிக்கையை திருத்தி சீரமைத்து அதனை நம்பகத்தன்மையோடு யார் நம்முடைய